ஹலோ மை டியர் மாணவ செல்வங்களா, இன்னைக்கு ஃபைஃபர் சேலஞ்சில் நம்ம பார்க்க போகிற சாப்டர் மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். அண்ட் இந்த சாப்டர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சாப்டர். அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாப்டர்லேருந்து நம்ம எக்ஸ்பெக்டட் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ்னு பார்க்கும்பொழுது 6லேருந்து 9 கொஷின்ஸ் வரைக்குமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுது. இவ்வளோ கொஷின் இந்த சாப்டர்லேருந்து வருதான்னு பார்த்தோன்னா ஆமாம், அதுக்கேற்ற மாதிரி சாப்டரும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாகவும் டிஃபிகல்ட்டாகவும் இருக்கும். அண்ட் வாங்க இப்போ ஃபர்ஸ்ட் கொஷனுக்கு போயிடுவோம். அண்ட் இந்த கொஷனுக்கான ஆன்சரை ரெடியாக வச்சுக்கோங்க. அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் ரிலேட்டடாக இருக்கிறது. எந்த அளவுக்கு மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் சாப்டர் நான் இம்பார்ட்டன்ட்னு சொன்னனோ அதே அளவுக்கு மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் சாப்டர்லேயே டிரான்ஸ்கிரிப்ஷன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். டிரான்ஸ்கிரிப்ஷன்லேருந்து நானும் சில கொஷின்ஸ் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா உங்களுக்கு இயர்லி அவ்வளோ கொஷின்ஸ் வரும்போது அதை டிரான்ஸ்கிரிப்ஷன் பேஸ் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு கொஷினாவது வந்துடுது. ஸோ டிரான்ஸ்கிரிப்ஷன் டாபிக் நல்லா தர வச்சுக்கோங்க. நான் 3 வீடியோ தான் டிரான்ஸ்கிரிப்ஷன் போட்டிருப்பேன். டிரான்ஸ்கிரிப்ஷனா என்னன்றதை ரிலேட் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ப்ரோ கேராட்டுக்கு யூ கேராட்டுக்கு தனித்தனியான வீடியோ இருக்கும். ஸோ அது வேணும்னா கூட கோ த்ரூ பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ இந்த கொஷனுக்கான ஆன்சர் பார்ப்போம். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஏ என்ன சொல்கிறாங்கன்னா, இன் பாக்டீரியா தேர் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் RNA, நேம்லி mRNA, rRNA, tRNA. பாக்டீரியா மட்டும் கிடையாது, ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் RNA இருக்குது. அண்ட் அதுதான் அந்த 3 டைப்பும். ஸ்டேட்மெண்ட் ஏ பார்த்தீங்கன்னா ஒரு சரியான ஸ்டேட்மெண்ட். அண்ட் ஸ்டேட்மெண்ட் பி என்ன சொல்ல வராங்கன்னா, பாக்டீரியா கண்டெய்ன்ஸ் 3 டைப்ஸ் ஆஃப் RNA polymerases ஃபார் synthesizing the 3 டைப்ஸ் ஆஃப் RNA அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இது ஒரு தவறான ஸ்டேட்மெண்ட். பாக்டீரியாவில் 3 RNA டைப்ஸ் இருந்தாலும் அது எல்லாத்தையும் சிந்தசைஸ் பண்ணுறது ஒரே ஒரு டைப் ஆஃப் RNA பாலிமரேஸ் மட்டும்தான். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஏ கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் பி இன்கரெக்ட். அண்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. ஸ்டேட்மெண்ட் ஏ இஸ் கரெக்ட் அண்ட் ஸ்டேட்மெண்ட் பி இஸ் இன்கரெக்ட். வாங்க செகண்ட் கொஸ்டினுக்கு போவோம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஜீன் ஹேஸ் கான்ஸ்டிடியூட்டிவ் எக்ஸ்பிரஷன் இன் த லாகோப்ரான்? ஸோ லாகோப்ரான் பேஸ் பண்ணி கேட்கும்பொழுது லாகோப்ரானுக்கான என்டையர் ஸ்ட்ரக்சருமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியுது. இங்கே ப்ரொமோட்டார் ஜீன், ஒரு ரெகுலேட்டார் ஜீன், ஆப்ரேட்டார் ஜீன், ZYAன்னு 3 ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸ் இருக்குது. இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா லாக்டோஸை பிரேக் பண்ணி எனர்ஜி எடுத்து தர போகிறாங்க. ஈகோலையில் இதெல்லாம் நடக்கும். இப்போது லாக்டோஸை பிரேக் பண்ணுறது தான் இவங்களுடைய வேலை. இந்த சிஸ்டம் எப்போ ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, லாக்டோஸ் இருந்தால் ஸ்விட்ச்டு ஆன், லாக்டோஸ் இல்லைனா ஸ்விட்ச்டு ஆஃப். இப்போது இவங்கெல்லாம் மெயினாக இந்த ஆப்ரேட்டார் அண்ட் ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸ் இவங்கெல்லாம் ஒர்க் ஆகணும் அப்படின்னா லாக்டோஸ் தேவை இருக்கும். லாக்டோஸ் இல்லைனா இவங்களால ஒர்க் பண்ண முடியாது. லாக்டோஸ் இருந்தால் தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ரெகுலேட்டர் ஜீன் அந்த மாதிரி கிடையாது. இவன் லாக்டோஸ் இருந்தாலும் வேலை செய்வான், இல்லைனாலும் வேலை செய்வான். ஓகேவா? இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஒரு பேசிக் தியரி. இப்போ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஜீன் ஹேஸ் கான்ஸ்டிடியூட்டிவ் எக்ஸ்பிரஷன் இந்த லாகோப்ரான்? கான்ஸ்டிடியூட்டிவ் எக்ஸ்பிரஷன் அப்படின்னா எப்பயுமே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறது. கான்ஸ்டிடியூட்டிவ்ன்றதுக்கான மீனிங் என்னன்னா, பயோகெமிஸ்ட்ரி பயாலஜிலலாம் பார்க்கும்போது கான்ஸ்டிடியூட்டிவ்னா கண்டினியூஸ்லி அதுக்கு அந்த மீனிங் தான் கொடுக்கும். இப்போது இந்த ஆப்ரேட்டர் ஜீன் இந்த ரெகுலேட்டர் ஜீன் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒர்க் பண்ணும். லாக்டோஸ் இருந்தாலும் ஒர்க் பண்ணும், லாக்டோஸ் இல்லைனாலும் ஒர்க் பண்ணும். ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர் அண்ட் ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸ் லாக்டோஸ் இல்லை அப்படின்னா ஒர்க் ஆகாது. ஸோ இப்போ யார் கான்ஸ்டிடியூட்டிவ் எக்ஸ்பிரஷன் கொடுப்பான்னு பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, லாக் ஐ. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ ஃபார் ஹெர்ஷி அண்ட் சேஸ் எக்ஸ்பெரிமெண்ட்? அண்ட் உங்கள் ஆன்சர்ஸை ரெடியாக வச்சுக்கோங்க. ஹெர்ஷி அண்ட் சேஸ் எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்லப்படுற இந்த எக்ஸ்பெரிமெண்ட் தான் சர்ச் ஃபார் ஜெனடிக் மெட்டீரியல் கடைசி எக்ஸ்பெரிமெண்ட். ஃபஸ்ட்டு டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபல் கிரிஃபித்தோட எக்ஸ்பெரிமெண்ட் நடந்திருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 3 சயின்டிஸ்ட் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. பயோகெமிக்கல் கேரக்டரைசேஷன், ஆஸ்வால்ட் ஆவரி, மெக்லியார்ட் அண்ட் மெக்கார்டி. அண்ட் லாஸ்ட்டாக சாலிட் ப்ரூஃப் கொடுத்து DNA தாண்டா ஜெனடிக் மெட்டீரியல் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணது தான் இந்த ஹெர்ஷியும் சேஸும். அண்ட் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் they worked with bacteria that infect viruses. இந்த மாதிரியான கொஸ்டின் தான் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான ஆப்ஷன் தான் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணும். அவங்க பாக்டீரியாவும் யூஸ் பண்ணியிருப்பாங்க, வைரஸும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் they worked with viruses that infected bacteria. ஓகே, அவங்க யூஸ் பண்ண பாக்டீரியா ஈகோலை போயிட்டு வைரஸ் இன்ஃபெக்ட் பண்ணல. ஏன்னா ஸ்டேட்மெண்ட் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. they worked with bacteria that infect virus. இது ஒரு தவறான ஸ்டேட்மெண்ட். they worked with virus bacteriophage that infected bacteria. ஸோ திருப்பி கொடுத்துருக்காங்க, இன்வெர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏங்கிறது ஒரு தவறான ஸ்டேட்மெண்ட். அண்ட் they used radioactive elements like P35 and S32. இதுவும் தப்பான ஸ்டேட்மெண்ட். காரணம் அது P32 அண்ட் S35 அதுதான் ரேடியோஆக்டிவ் ஐசோடோப்ஸாக யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் சி ஸ்டேட்மெண்ட், ப்ரோட்டீன்ஸ் டிட் நாட் என்டர் த பாக்டீரியா ஃப்ரம் த வைரஸ். இது ஒரு சரியான ஸ்டேட்மெண்ட். ஏன்னா ப்ரோட்டீன்ஸ் உள்ளே போய் எந்த ஒரு சேஞ்சையும் உருவாக்கியிருக்காது. ஆனால் DNA உள்ளே போயிருக்கும். இதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் ஃபாஸ்பரஸை யூஸ் பண்ணியிருப்பாங்க, ரேடியோஆக்டிவ் ஃபாஸ்பரஸ். ஸோ கடைசியாக அந்த எக்ஸ்பெரிமெண்ட் முடியும் பொழுது ரேடியோஆக்டிவ் ஃபாஸ்பரஸ் பாக்டீரியாக்குள்ளே இருக்கும் அண்ட் ரேடியோஆக்டிவ் சல்ஃபர் சூப்பர் நேட்டண்டாகவே இருக்கும் அப்படின்னு கன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ சல்ஃபர் வெளியில் இருக்குன்னா ப்ரோட்டீன் வெளியிலே தான் இருந்திருக்கு. இட் டிட் நாட் என்டர் த பாக்டீரியா அப்படின்னு கன்க்ளூட் பண்ணி DNA தான் ஜெனடிக் மெட்டீரியல் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ சிங்கிறது சரியான ஸ்டேட்மெண்ட். அண்ட் டி, வைரஸஸ் க்ரோன் ஆன் ரேடியோஆக்டிவ் சல்ஃபர் பர் கண்டெய்னிங் ரேடியோஆக்டிவ் DNA. இதுவும் தப்பு. சல்ஃபரில் வளர்க்கக்கூடிய ஒரு வைரஸ்க்கு ரேடியோஆக்டிவ் ப்ரோட்டீன் இருக்கும், ரேடியோஆக்டிவ் DNA கிடையாது. ஸோ ஆப்ஷன் சி தான் இதுக்கான சரியான ஆன்சர். அண்ட் அடுத்த கொஸ்டின், how many nucleosomes are observed in a cell containing 4.4 into 10⁹ base pairs கேட்குறாங்க. அண்ட் உங்கள் ஆன்சர்ஸ் ரெடியாக வச்சுக்கோங்க. நியூக்ளியோசோம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. காரணம் என்னன்னா, கொடுத்துருக்க டேட்டாவை அப்படியே 200ஆல் டிவைட் பண்ணிடுங்க. அதான் உங்கள் ஆன்சர் எடுத்து கொடுக்கும். இது ஏன் நான் 200ஆல் டிவைட் பண்ணுங்கிறதா முக்கியமான கொஸ்டின்.
200ங்கிறது ஒரு நியூக்ளியோசோமில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் பேஸ் பேர்ஸ். அப்போ 200 பேஸ் பேர்ஸ் ஒரு நியூக்ளியோசோமில் இருக்குன்னா மொத்தம் எவ்வளோ டிஎன்ஏ இருக்குது? 4.4 × 10⁻9 இருக்கு இல்லையா? 4.4 × 10⁻9 பேஸ் பேர்ஸ் ஆஃப் டிஎன்ஏல எவ்வளோ நியூக்ளியோசோம் இருக்குன்னா ஒரு நியூக்ளியோசோமில் இவ்வளோ இருக்குது. அப்போ மொத்தமாக எவ்வளோ நியூக்ளியோசோம் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது அப்படியே டிவைட் பண்ணிவிடுங்க. 10⁻7 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 2.2. அப்போது இந்த டிஎன்ஏல 2.2 × 10⁻7 நியூக்ளியோசோம்ஸ் இருக்குது அப்படின்னு தான் நம்ம கன்க்ளூட் பண்ணுறோம். அண்ட் இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி, 2.2 × 10⁻7. ஓகேவா? அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஷனுக்கு மூவ் பண்ணிவிடுவோம். அண்ட் நமக்கான லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஷன், பிலோ கிவன் இஸ் த கோடிங் ஸ்டாண்ட் அண்ட் ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. ஐடென்டிஃபை த கரெக்ட்லி கோடட் எம்ஆர்என்ஏ. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டினும் கூட. ஏன்னா டிரான்ஸ்கிரிப்ஷனுக்குள்ளே வர டாபிக்ஸ் எல்லாமே தரவாக வச்சுக்கோங்க. டிரான்ஸ்கிரிப்ஷன் பேஸ் பண்ணி நானே ஆல்மோஸ்ட் 2 கொஸ்டின் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். 2வது கொஸ்டின் இது. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் இட் உங்கள் கொஸ்டின்ஸ் கேட்குறதுலையும் பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்கிரிப்ஷன் கொஸ்டின் கேட்டிருப்பேன். ஸோ அதனால் டிரான்ஸ்கிரிப்ஷன் கொஸ்டின்ஸ் தரவாக வச்சுக்கோங்க. இப்போது இதுக்கான கோடட் எம்ஆர்என்ஏ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கோடிங் ஸ்டாண்டை கொடுத்து எம்ஆர்என்ஏ எப்படி இருக்குன்னு கேட்குறாங்கன்னா அப்படியே தூக்கி கோடிங் ஸ்டாண்டை எழுதி வச்சுருங்க. எங்கெங்கெல்லாம் தைமன் பார்க்குறீங்களோ அங்கெங்கெல்லாம் யுராசில் போட்டுக்கோங்க. அதுதான் உங்களுக்கான கோடட் எம்ஆர்என்ஏ. இப்போது கோடிங் ஸ்டாண்ட் இப்படி கொடுத்துருக்காங்க, அதை அப்படியே தூக்கி நான் எழுதிடுறேன். இந்த எழுதின இந்த கோடிங் ஸ்டாண்டில் எங்கெங்கெல்லாம் டி இருக்கோ, தைமன் இருக்கோ, அதை அப்படியே யூவாக மாற்றிக்கோங்க. ஓகேவா? ப்ரைம்லாம் எதுவும் மாற்ற வேணாம். 5' 3' அப்படியே இருக்கட்டும். தைமன் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கே யுராசில் போட்டுக்கோங்க. இதுதான் உங்களுடைய ஸ்ட்ராண்ட். ஓகேவா? இதுதான் இதுக்கான ஆன்சரும். அண்ட் இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகே. அண்ட் இதே வந்து எனக்கு டெம்ப்ளேட் ஸ்டாண்டு கொடுக்குறாங்க, டெம்ப்ளேட் ஸ்டாண்டை கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா அங்கே கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணணும். என்னென்னா அப்படியே அந்த ஸ்டாண்டை எழுத முடியாது, அந்த ஸ்டாண்டுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக எழுதணும். ஸோ டெம்ப்ளேட் ஸ்டாண்டை கொடுத்து எம்ஆர்என்ஏ கேட்டால் காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்கும், ப்ரைம் மாறிடும். கோடிங் ஸ்டாண்டை கொடுத்து எம்ஆர்என்ஏ கேட்டால் அப்படியே இருக்கும், எந்த சேஞ்சஸுமே இருக்காது, எக்ஸப்ட் தைமன் யுராசில் போட்டுருவீங்க. ஓகேவா? அண்ட் இதுதான் நமக்கான 5 கொஸ்டின்ஸ். அண்ட் இப்போ உங்களுக்கான 5 சேலஞ்ச், உங்கள் கொஸ்டின்ஸை நான் டிஸ்பிளே பண்ணுறேன். மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் சாப்டர் டஃபாக இருக்குது அப்படின்ற ஒரு ரீசன்னால ஒமிட் பண்ணாதீங்க. காரணம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சாப்டர். இந்த சாப்டர் மட்டும் படிச்சிங்க, நல்லா தரவாக இருக்கீங்கன்னா குறைஞ்சது 25லேருந்து மேக்ஸிமம் 44-40 மார்க் வரைக்கும் நம்மளால் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிட முடியும். ஸோ இந்த சாப்டரில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இல்லை கான்செப்ட்ஸ் தெரியாமல் இருந்ததுன்னா நம்ம சேனல்லேயே மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதை நல்லா கோ த்ரூ பண்ணிக்கோங்க. அண்ட் 5 சேலஞ்சையும் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. உங்களுடைய ஆன்சர்ஸை கமெண்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்பினீங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் இன்னொரு 5 சேலஞ்சோட சந்திப்போம். Until then, take a very good care of yourself. And this is me, Bio Vathya, saying Tata, bye-bye.